கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் சுக்கிர பெயர்ச்சி பலன்கள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். 12 ராசிகளுக்கு உண்டான சுக்கிர பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம். அந்த சுக்கிர பயிற்சியானது வரக்கூடிய இந்த மாதத்தோடைய 19/9/2024 13/10/2024 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 24 நாட்கள், ஒரு மாதம் இருப்பார். அதில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். ஒரு 24 நாட்கள் சுக்கிரன் கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு பிரவேசம் ஆகிறார். அவருடைய சொந்த வீட்டுக்கு பிரவேசம் ஆகிறார். இதனால் வரையில் நீசம் என்ற ஸ்தானத்தில் இருந்து தன்னுடைய சக்தி இழந்தவர் தன்னுடைய சொந்த வீட்டில் குடியேறி முழு மூச்சுடன் அசுர குருவானவர் அசுர பலத்துடன் விளங்கப் போகிறார். அதற்படி அப்போது ஏற்படக்கூடிய பலன்களை தான் பார்க்க போகிறோம். ஓம் குருப்யோ நம. நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் காஞ்சிவாசாய வித்மகி சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகர பிரச்சோதியார். என் ஆத்மதன் மகா காளி வணங்குறேன். ஓம் காளிகாசாய வித்மகி மசான வாசின்ன தீமகி தன்னோ அகோர பிரச்சோதியார். எப்பவுமே ஒரு பயிற்சி பலன்கள் சொல்லும்போது பொதுவான பலன்கள் சொல்கிறது தான் வழக்கம். அந்த வகையில் இப்போது கன்னியில் இருந்த சுக்கிரன் துளாராசிக்கு வந்து மேஷராசி பார்க்குறார். அப்போது என்னென்ன பலாபம் ஏற்பட போகுது? இந்த சுக்கிரனாகப்பட்டவர் அசுரகுரு என்று முன்னமே சொல்லியிருக்கோம். அப்படிப்பட்டவர் தன்னுடைய இதனால் வரைக்கும் சக்தி இழந்திருந்து, அதாவது உங்களுக்கு எப்படி சொன்னால் புரிஞ்சு, ஒருத்தர் உடம்பு சரியாமல் இருந்துட்டு அவருடைய ட்ரீட்மெண்ட்டில் நல்லாயி வெளியே வந்துட்டாங்க எப்படி இருப்பார்? அது வரைக்கும் அவர் ஏதாவது எதுவும் செய்ய முடியாமல் தான் இருந்தது. இப்போது வெளியே வந்துட்டாக்கா என்ன பண்ணுவார்? முழு பலத்தோட உற்சாகத்தோட பழையபடி தன்னோட வேலையை எடுத்து போட்டு செய்வார். ஒரு முழு சக்தியோடு வேலை செய்வார். அதுதான் இப்போ நடக்க போகுது. அப்போது சுக்கிரன் இந்த மாதிரி இருந்தார்னா என்ன நடக்கும்? சுக்கிரன் வந்து ஆசாபாசனுக்குரியவர், ஆண்களுக்கு வந்து மனைவியை கொடுக்கக்கூடியவர், நல்ல வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர், வீடு மனை வாகனம் இதெல்லாமே கொடுக்கக்கூடியவர், எல்லா வகையான இன்பங்களை கொடுக்கக்கூடியவர். இதெல்லாமே இப்போ நடக்க போகுது. ஏன்னா அவர் சொந்த வீட்டில் வந்துட்டார், சுயமாக ஆட்சி பெற்றிருக்கார். இப்போ சுக்கிரனாகப்பட்டவர் இந்த சொந்த வீட்டில் இருந்து முழு பலத்தோடு ஆட்சி செய்து வரப்போகிறார். அப்போ இந்த மாதிரி வகையில் சுக்கிர பயிற்சிக்கு பொதுவான ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன். சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரமான பரணி, பூரம், பூராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் விபரீதமான நற்பலன்கள் நடக்க போகுது. ஏன்னா சுக்கிரனுடைய பயிற்சி நடக்குது. அதை பற்றி தான் சொல்லுவேன். சுக்கிரன் கூட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல விஷயம் நடக்க போகுது. இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மட்டும் இல்லை, மற்ற எல்லாருமே நான் சொல்லக்கூடிய இந்த 3 சித்தர்களை இந்த சுக்கிர பயிற்சியின் போது வழிபட்டு வந்தீங்கன்னா நடக்காத விஷயம் நடக்கும். பரிகாரங்கள் செஞ்சும் நடக்காமல் இருக்கவங்களுக்கும் இந்த பதிவில் நிறைய பேர் சொல்கிறாங்க கமெண்ட்ஸில். அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் பரிகாரம் பண்ணுறோம், ஒன்றுமே நடக்க மாட்டுது, ஒன்றுமே நீங்கள் சொல்கிறது எல்லாமே பலிக்க மாட்டுது, இப்படி தான் சொல்கிறாங்க. அவங்களுக்காக தான் இந்த விஷயம். அப்போது போகர் 18 சித்தர்களில் போகர் என்ற சித்தரையும் ராமதேவர் என்கிற சித்தரையும் கொங்கணவர் இந்த 3 சித்தர்களை இந்த சுக்கிர பயிற்சியின் போது வழிபட்டு வந்தால் கண்டிப்பாக நன்மை கிடைக்கும். சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் இவங்க 3 பேருமே. இதை நான் சொல்லிக்கிறேன். இது இல்லாமல் சுக்கிரனுடைய அம்சமான லக்ஷ்மி தாயார் வணங்கலாம், பெருமாள் வழிபாடு பண்ணலாம், லக்ஷ்மியோட கூடிய பெருமாளை வழிபட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டீங்கனாலே இந்த பொது பலனில் சுக்கிர பயிற்சி எல்லாருக்குமே 12 ராசிகளுக்குமே நல்லா தான் இருக்க போகுது. இது இல்லாமல் நாட்டிலே சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பெண்கள் வழி பிரச்சனைகள் அதெல்லாமே இப்போ கொஞ்சம் முடிவுக்கு வந்துடும். பெண்கள் வழி கற்பழிப்பு, பெண்கள் வழி களவு போகிறது, பொருட்கள் கொள்ளை இதெல்லாமே குறைஞ்சிரும். இனிமேல் பெண்களுக்கு உண்டான இந்த பலன்கள் தான் சுக்கிர பயிற்சியில் நடக்க போகுது. அவருடைய பெண்களுடைய பிரச்சனைகள் சரி செய்யப்படும், வழக்குகள் கோர்ட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டு நல்ல தீர்வு கிடைக்கும், பெண்களுக்கு உண்டான கை ஓங்கி இருக்கும், பெண்களுடைய மதிப்பு உயரும், பெண்கள் சம்பந்தப்பட்ட வகையிலே அரசியல் சினிமாவிலே பிரதிபலிப்பார்கள், பிரபலமாவார்கள். எல்லாமே இந்த இப்போது சுக்கிர பயிற்சியில் கண்டிப்பாக நடக்க போகுது. ரொம்ப சந்தோஷம் தானே? அப்போது இது நீங்கள் கண்டிப்பாக இது மாதிரி பெண்கள் வந்து பெரும்பாலும் இந்த நான் சொன்ன இந்த சிதறல் வணங்கி நான் ஒவ்வொரு ராசிக்கு சொல்லக்கூடிய இறை பரிகாரங்கள் தான தர்மம்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நன்மை பெற்று கெடுபலன் கொஞ்சம் நற்பலன் தான் ஏற்பட போகுது. அது இல்லாமல் இந்த சுக்கிர பயிற்சியான எல்லா விஷயமும் நடக்கும். நம்மளுடைய இந்திய தேசம் மற்றவர்களாக இருக்கப்படும், ஆன்மீகம் செழித்தோங்கும். எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுங்க, ஒரு விஷயத்தை நம்ம குறை சொல்ல ஒரு ஒரு நாடாக இருக்கட்டும், நாட்டு மக்களையாக இருக்கட்டும், மாநிலமாக இருக்கட்டும், இப்படிலாம் நம்ம குறை சொல்லும்போது அந்த மாநிலம் குறை சொன்னால் மாநிலம் வளர்ச்சி அடையும், அந்த நாட்டை குறை சொன்னால் அந்த நாடு வளர்ச்சி அடையும். ஒரு சாமியை குறை சொன்னோம்னா அந்த சாமியோடைய புகழ் பிரபலமாகும். ஒரு தனிப்பட்ட மனிதரை சொன்னோம்னா
அந்த அவருடைய புகழ் மதிப்பு எல்லாமே உயர்ந்து தான் வரப்போகுது. இதுதான் உண்மையான விஷயம். எல்லாருக்கும் தெரிஞ்சிடுது இல்லையா, பிரபலம் ஆகிறாங்கல்ல. அந்த வகையில் இந்த சுக்கிர பயிற்சியிலேருந்து எல்லோருமே பிரபலமாவாங்க, எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கும், சந்தோஷமாக இருக்க போகிறாங்க, மன நிறைவோடு இருக்க போகிறாங்க, எல்லா நலன்களை பெற்று வாழ போகிறாங்க. இது மாதிரிலாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த பொதுவான பலன்களை 2வது அந்த சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டிலேருந்து மேஷராசியை பார்க்குறார். மேஷராசின்ற போது செவ்வாயோட வீடு, பூமிகாரகன். அப்போது பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நிலம் பூமி சம்மந்தப்பட்ட விலை ஏற்றங்கள் நல்லா உயர்ந்து காணப்படும். நல்ல விலைக்கு இப்போ நீங்கள் இருக்கலாம், வாங்குறதா இருந்தாலும் வாங்கலாம், நல்லதாக வாங்கி போடலாம், விற்கலாம், எல்லாமே செய்யலாம். பூமி மனை வண்டி வாகனங்கள் இதெல்லாமே நல்லா விற்பனையாகும், நல்லா விளம்பரப்படுத்தப்படும், வளர்ச்சி அடையும். இது மாதிரி துறையில் உள்ளவங்களுக்கு எல்லாமே வளர்ச்சி அடைவாங்க. அது இல்லாமல் பெண்களுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் செய்வது, பெண்களை நம்பி இருக்கிறதுக்கூடிய தொழில்கள் இதெல்லாமே நல்லா வளர்ச்சி அடைய போகுது. அது இல்லாமல் பெண்களுக்கு உண்டான வருமானங்கள் உயர்ந்து காணப்படுவது, பெண் தெய்வ வழிபாடு அதிகமாக பேசப்பட போகிறது. பெண் தெய்வத்தை பற்றி விமர்சனங்கள் நிறைய வரப்போகுது. உக்கிரமான தெய்வங்களுடைய விமர்சனங்கள் நிறைய வரப்போகுது. அவருடைய வழிபாடுகள் வரலாறுகள் எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி அனுபவப்பட்டு சொல்லப்பட போகிறது. இதெல்லாமே நடக்க போகுது. அதனால் இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் எல்லா வகையிலும் நல்லதாக இருக்க போகுது. 12 ராசிகளுக்கும் நான் இப்போ சொல்ல போகிறேன். நீங்கள் கவனமாக இருந்து கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா நலனும் பெற்று வாழ்வீங்க. கெடுபலன் குறைஞ்சி நற்பலன் தான் ஏற்படும். துளாராசிக்காரன் சொல்ல போகிறேன். உங்கள் ராசியில் தான் சுக்கிரன் வந்து பிரவேசிக்க போகிறார். இது நாள் வரைக்கும் கன்னிராசியில் இருந்தார், நீசப்பட்டு இருந்தார், பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்தீங்க. இப்போது உங்கள் ராசியிலேயே ராசியாதிபதி அமர்றனால நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது. எல்லா வளமான வசதிகளும் நன்மைகளும் கண்டிப்பாக ஏற்பட போகுது. உங்கள் ராசியில் இருந்து அவர் 7ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது சுக்கிரன் உங்கள் ராசியில் வந்துட்டு உடனே என்ன நடக்கும்னு கேட்டிங்கனாக்கா, அதுவும் ராசியாதிபதியே அவருடைய தன்மைகள் கண்டிப்பாக வெளியிடும். அவருடைய தன்மைகள் பார்க்கும்பொழுது இந்த ஒரு விஷயத்தையும் அலசி ஆராய்ஞ்சு பார்க்குறது, அதில் வெற்றி பெறுறது, போட்டி பந்தயங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுறது, எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிறது, நிறைய ஆசைகளை உருவாக்கிறது, அதை அனுபவிக்கக்கூடிய வழிகளையும் தெரிஞ்சு அதை அனுபவிச்சுக்கிறது, இதெல்லாம் சுக்கிரனுடைய தன்மையாக சொல்லப்பட்டிருக்கு. அதே தான் உங்களுக்கும் நடக்கும். நீங்கள் எல்லாத்துலேயுமே இப்போது வெற்றி பெறுவீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, எல்லா ஆசையுமே நிறைவேற்றிக் கொள்வீங்க. ஏன்னா ராசியாதிபதி ராசியில் இருக்கார். லக்னாதிபதி லக்னத்தில் இருக்கிறதும் ராசியாதிபதி ராசியில் இருக்கிறதும் ஜோதிடத்தில் பெரும் பங்கு வகிக்கக்கூடிய ஒரு நல்ல யோகமான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போது கண்டிப்பாக முன்னேற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கை வசதிகள் வளம் பெறும். உங்களுக்கு தேவையான வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் கஷ்டப்பட்டு இருப்பீங்க இல்லையா. இப்போது பெரும்பாலும் என்ன மனுஷனுக்கு தேவை? உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். இது 3ம் கண்டிப்பாக தேவை. அது கண்டிப்பாக வந்துடும். அது கூட இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. உங்களுக்கு அதுவும் வந்துடும். அது இல்லாமல் உங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் நடக்கும், தேவையான பொருட்கள் வந்து சேரும், உதவிகள் கிடைக்கும், எல்லாமே நடக்க போகுது. அப்போ நன்மையான விஷயந்தான். அப்போ துலா ராசிக்காரங்களுக்கு ராசியாதிபதி ராசியில் வந்திருக்கிறனால பல்வேறு முன்னேற்றங்கள் ஏற்படும். பெரும்பாலும் பெண்கள் கை ஓங்கியிருக்கும். பெண்களால் செய்யக்கூடிய தொழில்கள், மகளிர் சுய உதவி குழுக்கள், மகளிர் மேம்பாடு, மகளிர் நல திட்டங்கள் இதெல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது. அரசாங்கம் அறிவிக்கும் நன்மையான விஷயங்கள் நடக்க போகுது. அது பயன்பட்டு நீங்கள் சந்தோஷம் தான் பட போகிறீங்க. அது இல்லாமல் 7ஆம் இடத்தை பார்க்குறார். 7ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும். அதிகரிக்கணும்னா என்ன? சாதாரணமாக இருக்கிறவங்க அடிக்கடி வெளியே போயிட்டு வருவீங்க, அடிக்கடி பீச்சு, பார்க்கு, சினிமா இப்படிலாம் போயிட்டு வருவீங்க. உங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்களே பூர்த்தி பண்ணிப்பீங்க. கணவனுடைய ஆசையை மனைவி நிறைவேற்றுவாங்க, மனைவியுடைய ஆசையை கணவன் நிறைவேற்றுவார். இதுன்னு ஒரு நல்ல தாம்பத்தியத்துக்கு அழகு. சந்தோஷமாக வாழ்க்கை. நல்லா இருக்காங்கப்பா, கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. நல்லா இருக்காங்களா? ரொம்ப நல்லா இருக்காங்க. அப்போ அந்த வார்த்தை எப்படி வரும்? இந்த மாதிரி இதெல்லாம் இப்போ நான் சொன்னதெல்லாம் அனுபவிச்சிருந்தாலும் அந்த வார்த்தை வரும். அப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் நான் ஜெயிக்க போகுது, நடக்க போகுது, உண்மையாக இருக்க போகுது. அப்போ துளாராசிக்காரனுக்கு இந்த விஷயம்லாம் கண்டிப்பாக நல்லது நடக்கும். இருந்தாலும் பயணங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. பொருட்கள் கழுவு போக வாய்ப்பு இருக்குனால அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. இது இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க, அனுசரித்து போங்க.
ஆடம்பரத்தை அதிகமாக ஆக்கிக்காதீங்க. இப்போ உள்ள நேரம் அப்படி இருந்தால் கூட அதிகமான வீண் செலவு பண்ணக்கூடாது. நியாயமான செலவாக இருக்கணும். தேவையான பொருட்களை வாங்கணும். தேவையில்லாத பொருளை வாங்கி வீட்டில் அடுக்கி வைக்கக்கூடாது. இது மாதிரிலாம் பார்த்துங்க. இது மாதிரிலாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். துளாராசிக்காரங்களுக்கு இதனால் வரை இந்த தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. சுக்கிரனோட பேச்சு நல்லாயிருக்கு. குரு பேச்சு சரியில்லைனா கூட இப்போ சுக்கிரனோட பேச்சு கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது மூலிமா சில விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். திடீர்னு ஒரு மனசில் ஒரு திட்டம் திட்டி அது முடிஞ்ச வெற்றி பெறுவீங்க. சக்குன்னு ஒரு ஐடியா வரும், அதை நிறைவேற்றி பார்ப்பீங்க. சுக்கிரன் வந்து மந்திரிக்கூடிய கிரகம்னு தான் சொல்லப்படுது. மந்திரிங்களாம் எப்படி இருப்பாங்க? மந்திரிகளாம் ஆலோசனை பண்ணுவாங்க. இப்போது ஒரு அந்த காலத்தில் மன்னர்கள் இருந்தாங்க, மந்திரிகள் இருந்தாங்க. இப்போ வந்து மன்னருக்கு பதிலாக அந்த மந்திரின்னு சொல்லக்கூடிய அமைச்சர்கள் சொல்கிறாங்க. முதல் அமைச்சர்னு சொல்லப்படுறாரு. அவருக்கே மந்திரிகள் என்ன பண்ணுவாங்க? மந்திரிகள் ஆலோசனை கூட்டம் நடத்துது இல்லை, இப்போ அரசாங்கம்லாம் நடத்துது இல்லையா? அந்த காலத்துலேயும் நடந்து தான் இருந்தது. ராஜாக்கள் வந்து மந்திரியை கேட்டு செய்வார், போவார். அப்போது ராஜகுருன்னு ஒருத்தர் இருப்பார், அவரை கேட்டு செய்வார், வழிகாட்டி பண்ணுவார் அவர். இவர் மந்திரி வந்து திட்டங்களை பற்றி சொல்லுவார். அதெல்லாம் அப்படி தான் அப்பயும் இருந்தது, இப்போயும் இருக்குது. இப்போ வந்து மக்களாட்சி நடக்கிறனால அதுக்குண்டான அந்த அமைச்சர்கள் மந்திரி, சுக்கிரன் வந்து மந்திரிக்குரிய கிரகம் தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது அந்த மந்திரிகள் ஆலோசனை பண்ணி அரசாங்கத்துக்கு எடுத்து சொல்லுவாங்க, முதலமைச்சருக்கு எடுத்து சொல்லுவாங்க, இது மாதிரிலாம் பண்ணலாம், இது மாதிரிலாம் பண்ணலான்னு. அப்போ அது முதலமைச்சர் ஏற்றுக்குவார். ஏற்றுக்கிட்டு கண்டிப்பாக அதுதான் போல நேரம். அதுக்காக தான் சொல்ல வந்தேன். அப்போது அது கூட ஏற்றுக்குள்ள நேரமாக இருக்குது. இப்போது மந்திரிகள் சொல்கிறதை முதலமைச்சர் கேட்டு நடந்து மக்களுக்கு உண்டான விழிப்புணர்வு கொடுப்பாங்க. மக்களுக்குடைய வாழ்க்கையை வசதி பண்ணி கொடுப்பாங்க. மக்களுக்கு நிறைய நலத்திட்ட உதவிகளை செஞ்சு கொடுப்பாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். அதுக்கு தான் அப்படி சொன்னேன். அப்போது இதெல்லாம் சந்தோஷம் தானே. அப்போது துளாராசிக்காரங்க இது மாதிரிலாம் நடக்க போகுது. அரசாங்க சலுகை திட்டம் கிடைக்கும், அரசாங்க ஆதரவு கிடைக்கும், அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணியிருந்தவங்களுக்கு அதுக்கு உண்டான வேலை கிடைக்கும். இதெல்லாம் நடக்க போகுது. அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கிறது. அது இல்லாமல் அப்போ நீங்கள் எதுவுமே இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது சந்தோஷமாக தான் இருக்கும். இருந்தாலும் நியாயமான முறையில் வேலை வாங்கிக்கோங்க, நியாயமான முறையில் உதவி பண்ணுங்கள், செய்யுங்க. கையூட்டு வாங்கிறது, மறைமுகமாக உதவி பண்ணுறது, மறைமுகமாக செய்கிறது, ஏமாத்துறது, பொய் சொல்கிறது, இதெல்லாமே நீக்கிடுங்க. இதெல்லாமே இல்லாமல் நீங்கள் நேர்வழியில் சென்றீங்களானால் கண்டிப்பாக உங்களுக்குரியது உங்களுக்கு வந்து சேரும். அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய பலன்கள் உங்களுக்கு முழுவதுமாக பலனளிக்கக்கூடியதாக வகையில் அமைய போகுது. அதனால தான் அப்படி சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் இந்த துளாராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் நரசிம்மர் வழிபாடு ரொம்ப வந்து, நரசிம்மர் பெரும்பாலும் அம்சம்தான். அப்போது அதில் லக்ஷ்மி நரசிம்மர் அவருடைய வழிபாடு நீங்கள் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப விசேஷம் சொல்லப்படுது துளாராசிக்காரங்களுக்கு. ஏன்னா அவர் சுவாதி நட்சத்திரத்தில் தான் பிறந்தவராக சொல்லப்பட்டிருக்காரு. அப்போது அந்த அப்பேற்பட்ட அந்த லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டு வாங்க. உங்களுக்கு இருந்த கடன் பிரச்சனைலாம் பற்றி இருந்துடும். கொடுக்கல் வாங்கலாம் சுமூகமாக இருக்கும். பழைய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு மறந்து புது விஷயங்கள் நடக்கும். காணாமல் போனவங்க வந்து சேருவாங்க, வீட்டில் வந்து சேருவாங்க. அது இல்லாமல் வந்து விடுபட்டவங்க உறவுலாம் வந்து சேரும். நட்பு உறவுலாம் அதிகரிக்கும், பலப்படும். இது மாதிரிலாம் நடக்க போகுது. அப்போது நீங்கள் செய்யக்கூடிய அந்த இறை வழிபாடு, லட்சுமி நரசிம்மரை வழிபட்டுவாங்க. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வழிபட்டுவாங்க. நெய் விளக்கு போட்டுவாங்க. அவருக்கு பிடிச்ச பானகம் வச்சு வழிபட்டுவாங்க. நிறைய அன்னதானம் பண்ணுங்கள். பெண்களுக்கு வந்து உதவி பண்ணுங்கள். பெரும்பாலும் கல்யாணத்துக்கு நிற்கிற பெண்களுக்கு, கன்னி பெண்களுக்கு, வேலை கிடைக்காத பெண்களுக்கு இது மாதிரிலாம் உதவி பண்ணலாம். எந்த வகையில் அவங்களுக்கு உதவி பண்ணணுமோ அது கேட்டு தெரிஞ்சு அது மாதிரி செய்யலாம். நிறைய சுமங்கலி பூஜையில் கலந்துங்க. நீங்கள் அப்படி கலந்து இருந்தால் அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வாங்க. நிறைய பெண்களுடைய மேம்பாட்டுக்கு உதவி பண்ணிட்டு வாங்க. அவங்களுடைய நல்ல விஷயங்களுக்கு உதவி பண்ணுங்கள். அவங்க கேட்டு பண்ணாலும் சரி, கேட்காம பண்ணாலும் சரி, நீங்கள் செஞ்சுட்டு வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையான விஷயந்தான் உங்களுக்கு நடக்கும். அதனால தான் அப்படி சொல்லியிருக்கேன். அப்போது இந்த சுக்கிர பயிற்சி துளாராசிக்காரங்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றமாக தான் இருக்க போகுது. இந்த இறை வழிபாடு தானம் பண்ணிட்டு வாங்க. பெரும்பாலும் சுக்கிரன் வந்து உங்கள் ராசி அதிபதியாக இருக்கிறனால உங்களுக்கு அதிகமாக இந்த பயிற்சியில் நன்மை மட்டும்தான் செய்வார், தீமையை செய்ய மாட்டார். கெடுபலம் கண்டிப்பாக குறைஞ்சி தான் காணப்படும். அதனால் மற்ற கிரகங்கள் சரியில்லைனா கூட இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு ஒரு டானிக்கு, ஒரு பூஸ்ட் கொடுக்குற மாதிரி. அதனால் இந்த சுக்கிர பயிற்சி காலத்தை நீங்கள் ஒரு பொன்னான காலமாக ஏற்றுக்கிட்டு நீங்கள் நடைமுறைப்படுத்தி வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையும் ஏற்றம் கிடைக்க போகுதுன்னு கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.